தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக தாங்கள் களமிறங்கிய 27 தொகுதிகளின் நிலவரம் குறித்து விரிவான அறிக்கையை தொகுதி பொறுப்பாளர்களிடம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே தரைமட்ட தகவல்களை சேகரித்து அரசியல் மதிப்பீடு செய்யும் பணியில் பாஜக தலைமையகம் தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த தொகுதிகளில் 18 இடங்களில் பாஜக நேரடியாக திமுகவுடன் மோதி உள்ளதாகவும் இது கட்சிக்கு பெரிய அரசியல் சவாலாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ளது. இதற்காக தேசிய அளவிலான தலைவர்கள் பலர் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கூட்டணிக்காக வாக்கு சேகரித்தார்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் தமிழகத்தில் 85% வாக்குகள் பதிவானது. இந்த அதிக வாக்குப்பதிவு எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் என்ற விவாதம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பாஜக தலைமையும் தங்களது உள்துறை ஆய்வை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக ஒவ்வொரு தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர்களிடமும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான தகவல்கள் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் எந்த அளவில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், வாக்குப்பதிவு அதிகரிக்க காரணமான அம்சங்கள் என்ன, கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு எந்த அளவில் கிடைத்தது, தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் என்ன என்பது குறித்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் பாஜக வேட்பாளர்களின் வாக்கு சதவீதம், வெற்றி வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடும் வாக்கு வித்தியாசம் போன்ற விவரங்களும் தொகுக்கப்பட்டு டெல்லி தலைமையகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் இந்த அறிக்கைகள் தலைமையகத்தால் விரிவாக ஆய்வு செய்யக்கூடும் என்பதால் தொகுதி பார்வையாளர்கள் தரவுகளை மிக துல்லியமாக தயாரிக்க முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் தங்களது அரசியல் அடித்தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இறுதி முடிவுகள் மட்டுமல்லாமல் தொகுதி வாரியான தரைமட்ட அரசியல் மாற்றங்களையும் கட்சி தீவிரமாக மதிப்பீடு செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.